Hi friends, welcome to my channel. Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பட்டி. இது பாத்தீங்கன்னா தெரியும், அந்த சோக், எலக்ட்ரானிக் சோக்கோட டியூப்லைட் பட்டி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய சோக், இது ஷார்ட்டர். ஓகேங்களா? இது மாதிரி பல பேர் வீட்டில் இருக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சோக் போயிடுச்சுன்னா இது வந்து எப்படி மாற்றி யூஸ் பண்ணுறது, இதில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். இதில் வந்து நான் வந்து இது எப்படி செக் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னுடைய தம்பி வந்து கேட்டாப்புல, அவர்கிட்ட இருந்தது கொடுத்தாரு, எனக்கு செஞ்சு கொடுன்னு. சரி, நம்ம செஞ்சு கொடுக்குறோம், ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளை மறக்காமல் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து, இது பேர் வந்து பார்த்திங்கன்னா சோக்கு. இது சோக்குன்னுவாங்க. இது வந்து ஷார்ட், இது வந்து காயில் சோக். ஓகேங்களா? இது வந்து எலக்ட்ரானிக் சோக். இப்போ இருக்கக்கூடிய மாடல் இது போய் எல்இடி வந்து போச்சு. எல்இடி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இது உழைச்ச அளவுக்குலாம் வந்து இதெல்லாம் உழைக்கல. ஆனால் வந்து பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வாட்ஸ், நம்ம பல்பு யூஸ் பண்ணுறதை பொறுத்து வந்து 40 வாட்ஸ் வரைக்கும் இது வந்து எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சோக்கில் கொடுத்துருப்பாங்க, மிச்சம் இதை போட்டுருக்காங்க பாருங்க, 40 வாட்ஸ் வரைக்கும் இது வந்து அப்செட்டபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ வந்து இதை வந்து இந்த நார்மலான பட்டியில் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். இது எப்படி செட் பண்ணுறது, இந்த சோக்கை, இந்த ஷார்ட்டரை வந்து எங்கே எப்படி செட் பண்ணுறதுன்னு தான் தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த சோக்கை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம், இது நல்லா இருக்கா இல்லையான்னு. இது செக் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிக்கணும். ஏன்னா முக்கியமான பார்ட்டு இது தான். அதனால் வந்து செக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மல்டிமீட்டர் இருந்தால் அது மாதிரி டயோடு மோடு போட்டுருங்க. இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இது வந்து ஒரு காயில் ஒயர் அப்படியே உள்ளே போய்ட்டு காயிலாக ரோல் பண்ணி இங்கே வரும். ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தான் பேஸ் இது. இப்போ நமக்கு செக் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ரீடிங் காட்டுது. ஓகே, நமக்கு இந்த மாதிரி ரீடிங் காட்டினாலே காயில் வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா இருக்குது. ஓகே ஓகே இப்போ இதுக்கப்புறம் நமக்கு வந்து மல்டிமீட்டர் வந்து அடுத்த செக்ஷனுக்கு தான் தேவை. கீழே வச்சுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்டியை முதல்ல க்ளீன் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டியை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பட்டியில் இருக்கிற ஓகே ஓகே லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம், நீங்களாம் அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பட்டியில் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிச்சு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த சோக்கை எடுத்துக்கோங்க. சோக்கில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த 2 ஒயரு, இந்த பக்கம் இந்த 2 ஒயரு வரும். இங்கே பாருங்கள், இது ஒரு 2 ஒயரு, இது 2 ஒயரு. ஃபஸ்ட்டு இது ரெண்டும் நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு இது நமக்கு தேவையில்லை, தூக்கி ஏட்ட போடலாம். இப்போது அப்படியே இப்படி திருப்பிக்கிறோம், இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இதில் வந்து பல்ப் வந்து இன்செர்ட் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பல்ப் வந்து போட போகிறோம். பல்ப்பு எதுக்காக போடுறேன்னு பார்த்திங்கன்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய ஹோல்டர் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா என்னன்னு எனக்கு தெரியாது. அதனால் வந்து இந்த பல்ப்பு போடுறேன். பல்ப்பு போட்டாச்சு. இப்போ நான் இப்படி இதை இப்படி திருப்பிக்கிறேன். இப்போது நம்ம பல்ப்பு போட்டதால் இந்த பக்கம் பல்ப் நல்லா இருந்ததுன்னா கண்டினியூட்டி போய்ட்டு இங்கே வரும். ஓகேங்களா? பல்ப் நல்லா இருந்தாலும் வரும். அந்த பின் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இதில் கண்டினியூட்டி வரும். அதே மல்டிமீட்டரில் டயோடு மோடில் வச்சுருந்து இப்போ நான் இதை செக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பக்கம் கண்டினியூட்டி வரல. ஓகேங்களா? இப்போது அப்படியே ஓகே, அப்படியே இந்த பக்கம் செக் பண்ணிக்குவோம். பல்ப்பு வந்து இது ஃபெயிலியர் இருந்தாலும் இருக்கலாம். அதனால் பல்ப்பும் செக் பண்ணிக்கலாம், நம்ம ஹோல்டரும் செக் பண்ணிக்கலாம். இப்போது இதையும் நான் செக் பண்ணிக்கிறேன்.
இப்போது இதுவும் ஓகே. இது கண்டினியூட்டி வருது. இப்போ இதை வச்சுட்டு லைட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். கண்டினியூட்டி வரவே இல்லை. சரி, இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பல்பை செக் பண்ணிவிடுவோம். இது பல்ப்பு பழைய பல்ப்பு அப்படியே எடுத்து கொடுத்தாங்க, அதனால் இதையும் செக் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா எரியலன்னு சொல்லி கஷ்டப்படக்கூடாது. ஓகே, இது பல்ப் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும் செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இது நல்லாயிருக்கு. சரி, இப்போ இதில் பார்த்திங்கன்னா 2 ஜாயிண்ட் இருக்குது. ஒருவேளை அந்த ஜாயிண்டில் ஏதாவது ஃபெயில் இருக்கான்னு தெரியல. அதனால் நான் வந்து பல்ப்பு மறுபடியும் பழைய மாதிரி போட்டுக்கிறேன். போட்டுட்டு நமக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜாயிண்ட்டை செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜாயிண்ட் போட்டிருக்கு. ஜாயிண்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு வர வாய்ப்பே இல்லை. இது ஆக்சுவலாக நான் தான் போட்டிருக்கேன், சால்ட்ரிங்கே பண்ணியிருக்கேன் போல். பாருங்கள், இந்த இடத்துல வந்து ஒயர் வந்து கட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து நமக்கு இந்த இடத்துல கட் ஆகிட்டுருக்கு. அதனால் வந்து நமக்கு இது வரல, கண்டினியூட்டி வரல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். இதோ கேபிள் இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே இதை இங்கே செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இப்போ நமக்கு இது ரீடிங் காட்டுது. ஓகே, இப்போது இது கண்டினியூட்டி வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நான் மறுபடியும் ஒரு ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம இந்த இடத்த நல்லா டேப் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஏசி பவர், ஓகேங்களா. அதனால் வந்து பட்டியில் ஏதாவது டச் ஆச்சுன்னா நமக்கு ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை நல்லா டேப் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது ஆல்ரெடி இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்குது, இதுவும் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரெண்டும் சேர்த்து வச்சு இந்த இடத்துல ஒரு டேப் பண்ணிடலாம். ஓகே, இப்போது இந்த பக்கம் நமக்கு ஓகே. ஓகே, இந்த இது செட் ஆகிடுச்சு. நம்ம இது ஆல்ரெடி செக் பண்ணோம், ஓகே தான் வந்தது. மறுபடியும் இன்னொரு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவும் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹோல்ட்ரு வந்து நல்லாயிருக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், பல்ப்பு வந்து ஹோல்ட்ரு நல்லாயிருக்கு, பல்பு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம இது வந்து கைட்டி ஓரம் வச்சிடலாம். ஓகே, இப்போது அடுத்த கட்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா மல்டிமீட்டருக்கு வச்சிடலாம். நம்ம இந்த சோக்கை ஒரு இடத்துல ஃபிட் பண்ணணும். இப்போ நம்ம இங்கே வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இந்த ஹோல்ஸுக்காக இதை வச்சுக்கின்னு டேப் பண்ணிக்குவோம். இங்கே வச்சுட்டு நான் வந்து இதை வந்து டேப் பண்ணிடுறேன். நான் வந்து ஸ்க்ரூலாம் போட்டு முடுக்கலை. ஆக்சுவலாக சுவிட்சு போல் நட்டுனுவாங்க, சுவிட்சு முடுக்கிற போல் நட்டு அது இருந்ததுன்னா இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் போட்டு முடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக நான் போடலன்னு சொல்லிட்டு நீங்களும் போடாமல் இருக்கீங்க, நீங்கள் போட்டுக்கோங்க. நமக்கு வீட்டில் இது சும்மா ரஃப்பாக வெளில போகிறதுக்கு அப்படின்றதால அப்படியே நான் வந்து சிம்பிளாக வீடியோவை ஷார்ட்டாக முடிக்கணும். போல் நட்டு எங்கே இருக்குன்னு தெரியல, அப்புறம் நான் தேர்ந்து இருக்க முடியாது. ஓகே, இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 2 ஒயர் வேணும் நமக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த சோக்கில் இருக்கிற ஒயரையே நான் வந்து பயன்படுத்திக்கிறேன். இது மாதிரி நல்லா மடக்கிங்க. இது மாதிரி மடக்கிட்டு இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணி, இது லூஸ் பண்ணும்போது 2 ஸ்க்ரூவும் லூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது ஒரு கனெக்டர் தான் கொடுத்துருப்பாங்க, பிடிங்கன்னா பிடிங்கும், ரெண்டுமே வந்துடும். அதனால் நல்லா கொஞ்சம் உள்ள வரைக்கும் ஏறும். கொடுத்துட்டு அப்படியே டைட் வச்சுக்கோங்க.
கொடுத்தாச்சு. இப்படி ஈர்த்து பாருங்கள், டைட்டாக இருக்கணும். இப்போ நான் அடுத்து லூஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரூவே இல்லை. இதில் ஸ்க்ரூவே இல்லை. இங்கே ரெண்டாவது இதை லூஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் வரைக்கும் விட்டுடலாம். ஓகே, இது ஈத்து பார்ப்போம் வருதானே. வரல. இப்போ நான் இதையும் செக் பண்ணிக்கிறேன். நம்ம கனெக்ஷன் கரெக்டாக பண்ணிவிட்டு போனேன். நான் மல்டிமீட்டர் கீழே வச்சுருக்கேன். ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போது இந்த 2 ஒயர் மறுபடியும் இங்கே வச்சு இங்கே ஒரு டேப் பண்ணிடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்லேருந்து இது வந்து பிடுங்கிட்டு வராது. அதுக்காக சோக்குலேருந்து இல்லைன்னா பிடுங்கிட்டு வந்துடும் ஒயரை. அதுக்காக அதை வந்து நான் இங்கே வச்சு ஒரு டேப் பண்ணிட்டேன். டேப் பண்ணிட்டு இப்போ நம்ம இது 2 ஒயருமே நம்ம வந்து பின்னாடி தள்ளிக்கலாம். ஓகே பாருங்கள், இப்போ வந்து நம்ம 2 ஒயரையும் வந்து பின்னாடி எடுத்தாச்சு. ஓகேங்களா. இது வந்து சோக்கோட ஒயரு. இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து ஒரு செக்ஷன் ஒரு பல்ப்லேருந்து வருது. இது ஒரு பக்கம் ஒரு எண்டுலேருந்து வருது. ஓகேங்களா. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஒன் சைடு இந்த வருது பார்த்திங்களா, இதை வந்து இந்த ஷார்ட்டில் வந்து இந்த சோக்குலேருந்து வந்த ஒயரில் ஒரு ஒயரில் ஜாயின் பண்ணிடுறோம். நான் வந்து ஒரு இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன். இப்போது நம்ம ஜாயின் பண்ணிச்சு. இதை வந்து டேப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து டேப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போது இது ஒரு ஒயர் இருக்குது, இது ஒரு ஒயர் இருக்குது. ஓகேங்களா. இப்போ இந்த பக்கத்து ஒயர்லேயே என்ன பண்ணுவோம், ஒன்று வந்து சோக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட்டரில் கனெக்ட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஷார்ட்ரு, அந்த ஷார்ட்டரில் வந்து இதில் வந்து கனெக்ட் பண்ணணும். அதாவது ஒரே பக்கம் இந்த வரத்தை ஒன்றில் வந்து சோக்கில் கொடுத்துட்டேன், இன்னொரு பக்கத்தை வந்து ஷார்ட்டரில் கொடுக்க போகிறேன். ஷார்ட்டில் கொடுக்கும்போது நல்லா வச்சு இப்படி முறிக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓகே முக்கியமான பார்ட். இது இருந்தால் தான் இந்த லைட்டே வந்து எரியும். ஓகேங்களா. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு ஒயரை வெளியே எடுத்துக்கணும். இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா இது வருது பாருங்கள், வருது பார்த்திங்களா. அப்போ இந்த ஒயரோட எடுத்தாந்து இந்த இதில் ஜாயின் பண்ணிடணும். ஒயர் பார்த்திங்கன்னா ஒயரில் நிமிஷம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, இப்போது இதில் வந்து இந்த சோக்கில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்டரில் இருக்கக்கூடிய இன்னொரு டெர்மினல்லையும் நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் வந்து பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இதை முதல்ல வந்து நல்லா வச்சு டேப் பண்ணணும். ஏன்னா நம்ம இதில் வைக்க போகிறோம். அதனால் வந்து எங்கேயுமே வந்து பவர் வந்து கான்டாக்ட் ஆகக்கூடாது. அதனால் இதை வந்து நல்லா இப்படி டேப் பண்ணிக்கலாம். இப்போது இது மாதிரி வச்சு நம்ம வந்து டேப் பண்ணிட்டு, இப்போ நான் இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ஒயரை இது உள்ளே விட்டு எடுத்துகிட்டு, சாரி தேவையில்லை, நான் ஆல்ரெடி ஒரு ஒயர் வெளியே தான் இருக்குது. சரி, நம்ம இதில் வச்சுட்டு நம்ம இந்த இடத்த வந்து இதை வந்து டேப் பண்ணிவிடுவோம். நமக்கு இந்த ஒயர் டேப் பண்ணாலே அது வந்து நின்றுடும். ஓகேங்களா. ஓகே பாருங்கள், நம்ம வந்து இங்கே வந்து ஷார்ட்ரு இப்போ ஒரு பக்கம் வரத்தில் ஒன்று வந்து சோக்கிலேருந்து வரக்கூடிய ஒரு ஒயர் கொடுத்தோம். இன்னொரு ஒயரில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்டரை கொடுத்து ஷார்ட்லேருந்து இன்னொரு ஒயராக அது எடுத்துருக்கோம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷார்ட்ரு ஒயரையும் இந்த ஒயரையும் ஜாயின் பண்ண போகிறோம்.
ஓகேவா. இப்போது இந்த பக்கம் இந்த 2 வருது பார்த்திங்களா, அதில் 2ல் வந்து 1 எடுத்து நம்ம இதில் ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, இதையும் டேப் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த 2 ஒயர் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா. இப்போ இது 2 வந்து பார்த்திங்கன்னா பவர் லைன். நம்ம இதில் தான் வந்து பவரை கொடுக்க போகிறோம், கொடுத்து செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் கிளியராக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சோக்கிலேருந்து எடுத்த ஒயரு, இந்த ஒயரும் இந்த ஒயரும், இந்த பக்கம் இந்த 2 ஒயர் ஒயிட் கலர் ஒயர் வருது பாருங்கள். அதில் வந்து ஒன்று வந்து டைரெக்டாக சோக்கில் கொடுத்துட்டோம். போய் ரிட்டன் வரத்தில் வந்து ஷார்ட்டரை போட்டு ஷார்ட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து போட்டு அந்த டியூப்லைட்டுக்கு இந்த முனைக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டன் வரக்கூடியதை வந்து இங்கே பவருக்கு வச்சுருக்கோம். அங்கேருந்து ரிட்டன் வரக்கூடிய பவர் சோக்கிலேருந்து ஒன்று பவர். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பல்பு கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துலாம். ஓகேவா. இப்போ நான் வந்து பல்பு வந்து போட்டுடுறேன். ஓகே, போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்துருவோம். பவர் சப்ளை கொடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா 230 வோல்ட் வந்து ஆபத்தானது, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் நான் அப்படியே கையாளுறேன். ஒரு நிமிஷம், நான் வந்து இந்த ஒயர் வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை, அதனால் வந்து இந்த ஒயர் ஜாயிண்ட் போட்டுக்கிறேன். வந்து இந்த ஒயர் ஏன்னா கம்பி மாதிரி இருக்குங்களா, அதனால் வந்து கரெக்டாக அந்த ப்ளக்கில் வந்து அப்செட் ஹோல் ஆக மாட்டேது. இதை வந்து முடிக்கிட்டு ஓகே, இப்போ வந்து ரெண்டும் டேப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது 2யும் டேப் பண்ணிச்சு. இப்போ 2 மணிக்கு சீவிக்கலாம். ப்ளக் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான். இது கம்பி மாதிரி இருக்குது, அதனால் அது செட் ஆக மாட்டுது. இப்போ இதுனா வந்து நமக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் ப்ளக் பண்ணிட்டேன். சுவிட்சு போட்டிருக்கான்னு தெரியல. ஓகே, பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டியூப்லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ இந்த சோக் பார்த்திங்கன்னா தெரியும், நான் கிளிக் பண்ணோடனே மினுக்குது பாருங்கள். இது ட்ரிகர் பண்ணி இதை எரிய வச்சிருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி இருந்ததுன்னா நீங்களும் ரெடி பண்ணி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வரும், அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ இந்த மாடல் வந்து நிறுத்திட்டானுவ, ஆனால் ஒரு சில கடைகளில் கிடைக்கிது. கிடைச்சேன்னா நீங்கள் இதே வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்கள். எல்இடி இப்போது இருக்குது, 2 இயர்ஸ் வேணால் போயிடுது. சில வீட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் கூட எரியுது. ஆனால் நம்ம பல்பை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். நமக்கு பவர் கன்செப்ட் போகுது தான். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலலாம் போடுறோம் பார்த்திங்களா, மழையில் நனையக்கூடிய இடத்துல இதெல்லாம் போடுங்க, இதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. அதனால் நோ ப்ராப்ளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ரெடி பண்ணி போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் சிம்பிளை டச் பண்ணி அதில் ஆல்ரெடி ஆப்ஷனை கொடுத்துவாங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.